ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு சூப்பராக பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம சந்தையிலையோ மார்க்கெட்லேயோ நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சு, இல்லை பெருசாக இருந்தால் கூட நீங்கள் நறுக்கி எடுத்துக்கலாம். வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கு மாமா சமைஞ்சது இப்படி அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்குது பாருங்கள். தோல் சரியாக எடுக்கலை. இது மாதிரி அவிச்சு உரித்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் நம்ம இப்போது. இது வந்து நம்ம சக்கரை போட்டு தேங்காய் போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம். இல்லை காரமாக வேணும்னா டீ டைமில் காரமாக கூட சாப்பிட்டுக்கலாம். பஜ்ஜி போண்டா வடை அந்த மாதிரி சாப்பிடாம இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சக்கரவள்ளி கிழங்கு ஈஸியாக பண்ணிடலாமா? இப்போ நான் அடுப்பத்தை வச்சுட்டு கடாய் வச்சு அதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதாவது நமக்கு சட்டியில் ஒட்டக்கூடாது, அதனால் அந்த 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தாளிக்கிறதுக்கு என்ன பிரியமோ அதை போட்டுக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம், கடுகு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். உங்களுக்கு இஷ்டம் இதுவே போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுறாதீங்க. இப்போ நம்ம கடுகு, நான் சும்மா ஒரு 10 கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். ஒரு 4 கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு துளி மஞ்சள். ஓகேங்களா? டக்குன்னு இதை ஒரு சிலரை கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சு நறுக்கி வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். ஒரு 2 கிழங்கு வாங்கி நான் செய்கிறேன். இட்லி பாத்திரத்தில் முழுசாக வேக வச்சு சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நறுக்கி கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம காரத்துக்கு என்ன போடலாம்? இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். உங்களுக்கு காரத்துக்கு வந்து நீங்கள் தனி மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை இட்லி பொடி இருந்தால் இட்லி பொடி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ இட்லி பொடி தான் சேர்த்து போகிறேன். ஏன்னா அது இந்த பருப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, கரகரம் நல்லாயிருக்கும். இட்லி பொடி போட்டு அப்படியே ஒரு தரத்தை பரட்டிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் டீயை குடிங்க. நம்ம ஜம்முன்னு இருக்கும். வேண்டான்னு சொல்கிற பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க. ஆனால் பிள்ளைங்களுக்கு பெரும்பாலும் இனிப்பு தான் பிடிக்கும். தேங்காய் சக்கரை போட்டு அப்படியும் கொடுக்கலாம். இது பெரியவங்கள இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா சாயங்காலத்தில் மழை நேரத்தில் சூடாக சாப்பிட்டுக்கலாம். இல்லை போக வர அப்படியே சாப்பிட்லாம். சட்டி காலியாகிடுங்க. காரத்துக்கு தகுந்த அளவு பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஈவினிங் டீ டைமில் ஒரு காரசாரமான பஜ்ஜி போண்டா இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு கார பொரியல் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? வரட்டுமா? பாய். இப்போ இது கூட நம்மளோட சூடான டீயும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சுட சுட டீ, இஞ்சி போட்ட டீ ரெடி ஆயிடுச்சு. சக்கரவள்ளி கிழங்கும் சூடாக ஒரு டம்ளர் டீயும். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி.